கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஃபைபர் படகு மீனவர்களை மற்றொரு தரப்பு மீனவர்கள் தாக்கியிருக்கக்கூடிய சம்பவம் நடந்திருக்கிறது. அதிர்ச்சியூற்றக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு பாலமுத்துமணி இணைகிறார். பாலமுத்துமணி, விவரங்கள். நிச்சயமாக நாகப்பட்டினம் மாவட்டம் செருகூர் பகுதியை சேர்ந்த ஃபைபர் படகு மீனவர்கள் மீது நடுக்கடல்ல மற்றொரு பகுதியைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது ஃபைபர் படகு 5 ஃபைபர் படகை சென்ற மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் இதில் காயமடைந்த 3 மீனவர்கள் தற்பொழுது மீட்கப்பட்டு ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் செருகூர் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று 30க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இந்நிலையில் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே இவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அவ்வழியே கடலில் வந்த அந்த விசைப்படகு மீனவர்கள் இவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. அதாவது அவ்வழியே வந்த 2 விசைப்படகில் மீனவர்கள் இவர்களுடைய அந்த நங்கூரம் இருந்த அந்த படகின் மீது மோதியதோடு மீனவர்கள் மீது அந்த கூர்மையான ஆயுதம் மற்றும் இந்த குண்டு போன்றவற்றை கொண்டு தாக்கியதாகவும் இதனால் உயிருக்கு பயந்து அந்த மீனவர்கள் கரை திரும்பியுள்ள நிலையில் தற்பொழுது 20க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் காயமடைந்த 3 மீனவர்கள் தற்பொழுது 108 ஆம்புலன்ஸ் மூலமாக ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். அதாவது மீனவர்கள் இலங்கை கடற்கொள்ளையர்களாலும் கடற்படையினராலும் தாக்கப்படும் நிலையிலும் கைது செய்யப்படும் நிலையிலும் தற்பொழுது உள்நாட்டிற்குள்ளே அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்திற்குள்ளே மற்றொரு தரப்பு விசைப்படகு மீனவர்களால் தாக்கப்பட்டுள்ள சம்பவம் மீனவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நடுக்கடலில் மீனவர்கள் விரட்டி அடிப்பதும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது தொடர்பான பரபரப்பு காட்சிகளும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. நந்தா, இது குறித்து கீழையூர் கடலோர காவல் குழும போலீசார் மற்றும் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். நன்றி பாலமுத்துமணி, விரிவான விவரங்களுக்கு.